வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல உடம்புக்கு தங்கம் மாதிரி மினுமினுப்ப தரக்கூடிய ரொம்பவே சத்தான பொன்னாங்கண்ணி கீரை இட்லி எப்படி செய்யறதுனோ அதோட மருத்துவ பயன்கள் என்னென்னங்கறத பத்தியும் தான் பார்க்க போறோம். கீரை சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இப்படி இட்லியா செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த ஆரோக்கியமான இட்லியை செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்புல ஒரு கடாயை வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, காரத்துக்கு ஏற்ப 2 பச்சை மிளகாய், அப்புறம் தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் நாம சுத்தம் பண்ணி வச்சிருக்க பொன்னாங்கண்ணி கீரையை அதுல சேர்த்து லேசா வதக்கினா போதும். கீரை சுருண்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம அரைச்சு வச்சிருக்க இந்த கீரை விழுத ஏற்கனவே தயாரா இருக்கிற இட்லி மாவு கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இட்லி தட்டுல எண்ணெய் தடவி மாவை ஊத்தி ஆவி கட்டி வேக வச்சா சுட சுட மணக்க மணக்க பொன்னாங்கண்ணி கீரை இட்லி தயார். பொன்னாங்கண்ணி கீரை இட்லி சாப்பிட்றதால என்ன பயன்னு தெரியுமா? 1. கண் பார்வைக்கு இது ரொம்பவே நல்லது. கிட்ட பார்வை, தூர பார்வை, மாலைக்கண் நோய் போன்ற பிரச்சனைகளை இது சரி செய்யும். 2. இதோட பெயரே பொன்னாம் கண்ணி. இதை தொடர்ந்து சாப்பிட்டா தோல் சுருக்கம் நீங்கி உங்க மேனி தங்க மாதிரி ஜொலிக்கும். 3. கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும். அந்த உடல் சூட்டை குறைச்சு உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கும். 4. ரத்தத்தை சுத்தப்படுத்தி உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை கொடுக்குது. ருசியும் அதிகம், சத்தும் அதிகம். இந்த வாரம் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.